ஹாய் வாங்க இன்றைக்கி மஷ்ரூம் மிளகு கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை நல்லா செஞ்சு ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா நான்வெஜ் கூட தோற்றுடும். இதுக்கு மஷ்ரூமை நல்லா சாப் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மிக்சியில் மிளகு கொஞ்சமாக சோம்பு எல்லாம் போட்டு ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நல்லா நறுக்கி போட்டுக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நமக்கு தேவையான மசாலா கொஞ்சமாக உப்பு, மிளகாத்தூள், கொத்தமல்லி பவுடர் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த மசாலா எண்ணெயில் நல்லா குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் எடுத்து இதில் போட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டிங்கன்னா மஷ்ரூம்க்கு நம்ம எந்த அளவு தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. ஏன்னா மஷ்ரூம்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்கும். அதுலேயே மஷ்ரூம் நல்லா வெந்துடும். நல்லா ட்ரை ஆன வாட்டி நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மிளகும் சோம்பும், அதை எடுத்து போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த தண்ணியெல்லாம் சுண்டினதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு தூவி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வீட்டில் மஷ்ரூம் மிளகு கறி செஞ்சிடலாம்.